இன்றைக்கி மண்டே அஸ் யூஷுவல் நான் என்னோட சச்சுவும் எங்களோட குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகி கிளம்பியாச்சு. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலேஜ் பஸ் அழகிய மண்டபம் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சச்சு பார்த்திங்கன்னா என்ன களியக்கவளையில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் களியக்கவளையிலேருந்து நான் ஒரு அவுட் பஸ்ஸை பிடிச்சி அழகிய மண்டபம் போயிருந்தேன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பஸ்ஸில் காலேஜுக்கு போய் சேர்ந்துட்டேன். அண்டு காலேஜுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறமா என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்டு இந்த அவுட்ஃபிட் இது தான் என்னோட. அண்ட் இன்றைக்கி இதுவும் ரெடிமேட் ப்ளவுஸ் தான். அண்ட் இதோட பேட்டர்ன் வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மிடில் பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கலாக அழகாக லைக் கிளிட்டர் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுசஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா குளச்சல் வரைக்கும் தான் காலேஜ் பஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவுட் பஸ்ஸை பிடிச்சி மார்த்தாண்டம் வந்து மார்த்தாண்டத்துலேருந்து அப்படியே ஊருக்கு வந்தாச்சு. அண்ட் சச்சு என்னை கூட்டிகிட்டு போக வந்தாங்க. அண்ட் நாங்கள் 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சச்சு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் அவங்களே ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் கிடையாது. அண்ட் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா சச்சு கிளம்பி வெளியே போகிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு அங்கிளுக்கு கார் டிரைவிங் கற்றுக் கொடுக்க போயிருந்தாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி நான் சாப்பிட்டு பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். அண்ட் இன்றைக்கி சச்சு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி முடித்ததுனால எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா விளையாடி எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள எழுத வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு வழியாக அவங்களோட ஹோம்ஒர்க்கையும் எழுதி படிக்க வச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய ஃபைல் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்னோடய ஃபைல் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் கமெண்டில் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரீல்ஸ் போடுங்க, இப்போலாம் ரீல்ஸ் போடுறது எல்லாம் முன்னாடி நிறைய ரீல்ஸ் போடுவீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் வந்து ரீல்ஸ் போடுறோம். அண்ட் இனிமேல் விலாக் பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே அண்ட் சண்டே லாங் வீடியோவாக போடுறேன். அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா ரீல்ஸ் அண்ட் என்னோடய ப்ளவுஸ் ஒர்க் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அண்டு டெய்லி விலாக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், எடிட்டிங் பண்ணணும், அதுக்கெல்லாம் ரொம்பவுமே டைம் எடுக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா என்னால் என்னோடய ப்ளவுஸ் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக என்னால் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் நான் வந்து இனிமேல் வந்து நான் வந்து விலாக் வந்துட்டு டெய்லி போட மாட்டேன், சாட்டர்டே சண்டே போடுவேன். அண்ட் இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.